ஹலோ சவுத் எஃப்டி பஸ் விவர்ஸ். நம்ம இளைய தளபதி விஜய் இப்போ தன்னுடைய 61வது பட வேலைகளை ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இருந்தாலும் இவருடைய 62வது படத்தை யார் இயக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கத்தி, துப்பாக்கி போன்ற மாபெரும் வெற்றி படங்களை இயக்கிய ஏஆர் முருகதாஸ் தான் விஜயுடைய 62வது படத்தை இயக்க போகிறாரு. மேலும் இந்த படத்தை பற்றின அப்டேட்டுகள் ஒவ்வொன்றும் சும்மா பிரமிக்க வைக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் 62வது படத்தில் விஜய்க்கு வில்லனா யார் நடிக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2.0ல ரஜினிக்கு வில்லனா கலக்கிக்கிட்டு இருக்க அக்ஷய்குமார் தான் விஜய்க்கு வில்லனா நடிக்க போறாராம். காரணம் என்னன்னா, இந்த படம் வந்து யங்ஸ்டருடைய பொலிட்டிக்ஸ் பத்தி பேசுற ஒரு படமா இருக்கிறனால விஜய்க்கு வில்லனா அக்ஷய்குமார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏஆர் ரஹ்மான் ஒரு திட்டம் தீட்டியிருக்காராம். அதை வச்சு பார்க்கையில கண்டிப்பா அக்ஷய்குமாரும் இந்த படத்துல இந்த ரோலுக்கு நடிக்க சம்மதம் தெரிவிச்சதா சொல்லப்படுது. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே ஏஆர் ரஹ்மானுடைய நடிப்பில் ஹாலிடே என்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தில் வந்து அக்ஷய்குமார் நடிச்சிருக்காரு. ஆனால் விஜயோட தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் ஒரு தெலுங்கு நடிகர் வில்லனா நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், விஜயோடைய தெலுங்கு மார்க்கெட் ரொம்பவே சரிவில் தான் இருக்குது. தெலுங்கில் ஒரு நடிகரை நடிக்க வச்சா இந்த படம் தெலுங்குலேயும் ஒரு நல்ல வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்காக விஜய் தரப்பு வந்து ஒரு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. எது எப்படியோ எல்லாமே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா நியூஸ்களை உடனுக்குடன் தினம் தினம் அறிவதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.